ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயமும் சீரகத்தையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போடுங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயிலேயே போட்டு வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து இன்றைக்கி பிஞ்சு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். இதில் காரக்குழம்பு செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு. குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காவை வந்து நல்லா நாளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கத்திரிக்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காவை வந்து நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து கத்திரிக்காயில் சேரும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இது கூட ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.